நான் நான் பேசுறது கேக்குதா? ஓகே தானே? ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் மிக நொர்மல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் தெரியும், ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒரு பயிற்சி தொடர் ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதற்கான ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் சிஏஇ ஸ்லோன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற எங்களோட நிறுவனத்தால் தான் இந்த பயிற்சி நெறிய உங்களுக்காக நாங்கள் தர இருக்கிறோம். எங்களோட நிறுவனத்துக்கான இந்த பயிற்சி நெறிக்கு முழுமையான இலவச அனுசரணையை அல் அகீக் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்றவங்க தராங்க. முழுமையான சர்வீஸ் ஒன்று தராங்க. அல் அகீக் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்றது ஹஜ் உம்ரா சர்வீஸ். நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு ஹஜ் உம்ரா பயணங்களுக்கான முழுமையான வழிகாட்டலையும் அதே மாதிரி ரீசனபிளான ப்ரைஸில் தேவையான அனைத்தையும் செய்து கூடியவர்களாக இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க அவங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டா போன்ற பேஜ்களை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளவும் மேலும் அவங்களோட தொடர்பு கொள்ளவும் மேலும். எனவே அவங்களோட அனுசரணையோட எங்களோட சிஏஇ நிறுவனத்தால இந்த ரமஜான் மாதத்துக்கான சீரீஸை நடத்த வைக்கிறோம். சிஏஇ நிறுவனம் என்றது இலங்கை அரசாங்கத்தால பதியப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸில் எங்களோட நிறுவனத்தால் நடத்திக்கிறோம். அது அடிப்படையில் முதலாவது ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ரோக்ராம் ஒன்றை இலவசமாக நடத்தினோம். அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் வழங்கி வச்சோம். தொடர்ந்தும் சில பெய்ட் கோர்சஸையும் நாங்கள் நடத்தினோம். அது இல்லாமல் கல்வி தொடர்பான விஷயங்கள், சுய தொழில் தொடர்பான விஷயங்கள், போட்டி நிகழ்ச்சிகள் இப்படின்ட்டு பல விஷயமான செயற்பாடுகளை ஒரே நிறுவனத்தால் நாங்கள் தொடர்ந்தும் நடத்தி வரோம். அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு உங்களுக்காக நாங்கள் தர இந்த சீரீஸ். ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் தரக்கூடிய இந்த சீரீஸ்ல எங்களோட ஆன்மீகத்தை அறிவோடையும் அதே நேரம் மார்க்கத்தோடையும் இணைக்கிற வகையில 15 நாட்கள் கொண்ட ஒரு இஸ்லாமிய அறிவு பயிற்சி நெறி தொடர் தான் இது. இதுல தப்சீர் அல் குர்ஆன், ஹதீசுன் நபவி, சீரத்துன் நபி, சஹாபாக்களோட வரலாறுன்ற பல்வேறு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி 15 நாட்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு நடைபெறும். உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸையும் நாங்க தருவோம். அதே மாதிரி இந்த நிகழ்வு, இந்த பயிற்சி முடிகிற பட்சத்துல உங்களுக்கான சர்டிபிகேட்ஸையும் நாங்க வழங்குவோம். இந்த பயிற்சியை நடத்தி வைப்பவர் அல் ஹாஃபில் அஷேக் அன்வர் நஹ்ஜி. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இந்த பயிற்சியில நீங்க முழுமையா இணைந்து கொண்டு இதன் பூரணமான பயன்களை அடைஞ்சு கொள்ளணும்னு கேட்கிறேன். அந்த அடிப்படையில எங்களோட வளவலருக்கு நான் நேரத்தை வழங்கி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லா ஹைரா. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. உண்மையில இந்த மார்க்க விளக்க வகுப்புகளுக்காக பதிவு செய்திருந்த பல பேர்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 சொச்சமான நபர்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை ஒரு வளமையான ரமலான் கால பயான் மாதிரியும் இல்லாமலுக்கு, ஃபுல்லாவே லெக்சர் மெத்தட்லையும் இல்லாமலுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இத ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு அமைப்புல எடுத்து போவோம். சில நேரங்கள்ல இப்ப நாங்க போற நேரம் சில கேள்விகள் கேட்டோம்னு சொன்னா அப்படி நீங்க அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரங்கள்ல நீங்க சட்ல போட இயலும், அல்லது நீங்க அன்மியூட் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லவும் இயலும் இன்ஷா அல்லாஹ். உண்மையில இந்த ஏற்பாடுங்கிறது
15 நாட்கள், ஏற்கனவே சொன்னது போல 15 நாட்களை கொண்டது. இதுல நம்ம ஒரு விடயம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதை நம்ம சீரா அப்படின்னு சொல்லுவோம், சீரத்து நபி. அதே போல நாங்க இது உள்ளுக்கு தஃப்சீர் விளக்கங்கள் சிலது பார்ப்போம். அடுத்தது அதே போல ஹதீஸ் அப்படின்னா என்ன, ஹதீஸ் அது சம்பந்தமான ஆரம்ப அடிப்படை விடயங்களையும் பார்ப்போம். அதனையும் தாண்டி நாங்க சஹாபாக்கள் சம்பந்தமான சில அறிமுகங்கள், அதுல எங்களுக்கு எவ்வளவு கவர் பண்ண இயலுமோ அந்த விஷயங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்தை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு கேட்டா, முதலாவது நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு அறிமுகம் தான். இன்றைக்கு நிறைய பேரால கலந்து கொள்ள இயலாம இருக்கும் ஆரம்பம்ன்றதால நம்ம 15 நாட்களில் முதலாவது நாள் இதுல அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு நம்ம இதோட ஒரு கட்டத்துல இதை நிறுத்துவோம். அதன் பின்னால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களினுடைய சமூகம் சார்ந்த அவர்களுடைய பிறப்பு, அது தொடக்கமாக நபி அவர்களினுடைய 40வது வயது, நபி அவங்களுக்கு முதலாவது வஹி வந்த தருணம், அது வரைக்குமான காலப்பகுதியை நாங்க ஆரம்பத்துல பார்ப்போம் சுருக்கமாக. இப்ப இதுல இருக்கிற எல்லோருமே டீப்பா இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்க இருப்பாங்க, அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இதை சும்மா ஒரு ரிவிஷனுக்காக வேண்டி வந்தவங்களும் இருப்பாங்க. அப்ப அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம 40 வயசு வரைக்குமான காலத்தை ஆரம்ப வகுப்புகள்ல பார்த்துட்டு நபி அவங்களுக்கு முதலாவது வஹி இறங்கும் அந்த தொடர்ல இருந்து நாங்க அப்படியே தஃப்சீர் உள்ளுக்குள்ளால போவோம். தஃப்சீர் சம்பந்தமான ஒரு அறிமுகம், சில சூறாக்கள், சில வசனங்களுக்கான முக்கியமாக நம்ம இப்ப தேவைப்படும் அப்படின்னு கருதுற சில விஷயங்களை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதன் தொடர்ச்சியாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவுல மதீனா வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் போற டைம், அது உள்ளுக்கு அப்படியே ஹதீஸும் வரும். வந்துட்டு அப்படியே நபி அவங்களோட மரணத்தோட நம்ம சீரா, தஃப்சீர், ஹதீஸ் இந்த 3 விஷயத்தையும் முடிச்சிருப்போம் ஒரு அளவான ஒரு விளக்கத்தோடு. அதன் பிறகு நபி அவங்களோட மரணத்துக்கு பின்னால நாங்க எல்லாத்தையும் 3ஐயும் முடிச்சிட்டு மிச்சப்படுற அந்த நாட்களுக்குள்ளுக்கும் நாங்க சஹாபாக்கள்னா யாரு, அதுல எங்களுக்கு தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க, அல்லது தெரிந்தும் மேலோட்டமாக நாங்க விளங்கினவங்க இருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளவு காலம் கிடைக்குதோ அப்படி நாங்க இத எடுத்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 15 நாளும் முழுமையாக நீங்க கலந்து கொள்றதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இத படிக்கிறதால நீங்க நினைச்சிட கூடாது, நான் பெரிய ஒரு விஷயத்த பெரிய பகுதியை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. இது ஒரு சின்ன பெரிய கடல்ல ஒரு சின்ன ஒரு சொட்டு போல ஒரு நீர்த்துளி தான் இது. அது எவ்வளவுதான் படித்தாலும் அவ்வளவுதான் நம்ம அளவு எடுக்கலாம். அப்படி இருந்தாலும் இது ஒரு அறிமுகம். சமூகத்துல தஃப்சீர் என்று சொல்றாங்க, ஹதீஸ் என்று சொல்றாங்க, சீரா என்று சொல்றாங்க, அதே மாதிரி சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது, இந்த வார்த்தை பிரயோகங்கள் எதை எங்களுக்கு சொல்ல வருது. அதே மாதிரி ஒருத்தர் இத சொல்ற நேரம், படிச்ச ஒருத்தர், ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் படித்த ஒருத்தர் இத சொல்ற நேரம், இவர் இதைத்தான் சொல்றாரு என்கிற விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை முடிச்சிட்டு இந்த ரமலான் சீரிஸ இது சம்பந்தமான திட்டங்கள் நிறைய இருக்கும், அதை உங்களுக்கு குரூப்ல அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ் இத தொடர்ச்சியா பெரிய ஒரு கோர்ஸ் லெவலுக்கு கொண்டு போக இயலுமானதை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். சரி, ஓகே. இப்போ நீங்க எல்லாருமே இந்த கிளாஸ்ல ஆக்டிவா தான் இருக்கிறீங்க என்றதை அறியறதுக்காக எல்லாரும் ஒரு சட்ல ஒரு தம்ஸ்அப்போ அல்லது ஏதோ உங்களால எது காட்டியலுமோ அப்படி ஒரு அடையாளத்தை போட்டு நாங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு தான் இருக்கோம், ரெடி அப்படின்றத சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.
சரி, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் உங்களுடைய ஆதரவை தந்து இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறீங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க முதலாவது பொதுவாகவே இஸ்லாம் எங்களுக்கு எல்லா நல்ல விடயங்கள்லையும் சொல்லித்தர ஒரு விஷயம்தான், நாங்க எங்களோட எண்ணங்களை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அதனால முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது போல, நீங்க இதை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க நிறைய தடவைகள்ல. இஸ்லாம் பாடம் ஸ்கூல்ல பொதுவா எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அல்லது படிக்காதவங்களா இருந்தாலும் பயான்களையும் கேட்டிருப்பீங்க. என்ன விஷயம்டா, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா அப்படிங்கிற ஒரு நபிமொழி ஹதீஸ் கேட்டிருப்பீங்க. எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் எதை எண்றாரோ நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் அவருடைய பிரதிபலிப்பாக பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிற அந்த ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். நாம் இதோட சுருக்கிக் கொள்வோம். எனவே முதலாவது, நாங்க இந்த பயணத்தை, எங்களுடைய இந்த ரமலான் கால விளக்க வகுப்புகளை முதலாவது எங்களுடைய எண்ணத்தை சீர் செய்வோம். இது உண்மையிலேயே என்னுடைய நோக்கம், என்னுடைய இறைவனுடைய திருப்தியை அடைதல், இந்த மார்க்கத்தை படிக்கிறது, ரமலான் மாதத்தை சிறந்த முறையில அல்லாஹ்வினுடைய கல்விய மார்க்கத்தை தெரிஞ்சு நான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளும். உங்களோட மனசுக்குள்ளதை நினைச்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்தது நம்ம எங்க போறோம்னு கேட்டா, எங்க எல்லாருக்கும் இதுவும் தெரிந்திருக்கக்கூடும். பொதுவாக கல்வியினுடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீசுகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா ஹதீசுகள் இல்லாத நிறைய விஷயங்களையும் சமூகத்துல கேட்டிருப்பீங்க. ஆனா ஹதீஸ் இந்த பேர்ல சில நேரம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவைகள். அது நீங்க பிறகு ஹதீஸுக்குள்ள போற நேரம் அதை பத்தி தெரிவிங்க, நான் அறிமுகத்துக்கு சொல்றேன். அப்ப அப்படி இல்லாமலுக்கு நம்ம இன்னைக்கு தெளிவான சஹீஹ்ங்கிற தரத்துல ஆதாரபூர்வமான ஒரு செய்தியைத்தான் சொல்ல இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில போறாரோ, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற பாதையை அவருக்கு லேசாக்கி கொடுக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு மாளிகையில ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதி அவங்களுக்குள்ள அதை மாதிரி சரி பார்த்து கற்றுக் கொடுத்து இப்படி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சக்கீனத்துங்கிற அமைதி இறங்குது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவங்களை சூழ்ந்து கொள்ளுது, மலக்குமார்கள் அவங்களை சூழ்ந்து கொள்றாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கிற மலக்குமார்களிடம் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா நினைவூட்டுகிறான், குறிப்பிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே முதலாவது நாங்க எங்களோட நியத்தை, எண்ணத்தை சீர் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க நாங்க இன்னைக்கு செய்ய போற இந்த செயலினுடைய பெருமதியை, சிறப்பை நாங்க விளங்கியிருக்கோம். அடுத்ததாக நாங்க இந்த உலகத்துல பொதுவாகவே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள போறோம். முதலாவது நாங்க ஒரு விஷயம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்துல நாங்க நிறைய கஷ்டங்கள் படுறோம். அந்த நேரத்துல நாங்க பொறுமையாக இருக்கோம். அதே மாதிரி நிறைய நன்மைகள் செய்யறோம். அந்த நேரத்துல வர இடர்கள், துன்பங்கள்ல நாங்க பொறுமையா இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய தீமைகளை நாங்க தடுத்து கொள்றோம். அந்த நேரத்திலையும் தீமைகளை தவிர்த்து கொள்வதால எங்களோட மனசளவுல, சமூக புழக்கத்துல இப்படின்னு நிறைய சிக்கல்கள் வரும். சில நேரம் நம்ம தனிமைப்பட வேண்டி வரும். இந்த நேரங்கள்ல எல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்காக அதனை ஏற்று அல்லது பொறுமையோடு இருக்கும். இப்படியான இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம்
இந்த நன்மை செய்யறதா இருக்கட்டும், வார கஷ்டங்கள்ல பொறுமை காக்கிறதா இருக்கட்டும், தீமையை தவிர்ந்து கொள்றதா இருக்கட்டும், இந்த நேரங்களில் எல்லாம் நாம் பொறுமை கொள்வது எல்லாத்தினுடைய அடிப்படையும் என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க எல்லாருமே எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் சொல்லுவோம் இப்படி, எங்களுக்கு சொர்க்கம் வேணும். இந்த உலகத்துல நாங்க படுற எல்லாத்துக்கும் பின்னாலேயும் நாங்க எதிர்பார்க்கிறது எங்களுக்கு சொர்க்கம் வேணும். அதை விட பெரியவங்கதான் அல்லாஹினுடைய திருப்தி பொருத்தம் எனக்கு மறுமையில வேணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்க இந்த உலகத்துல எல்லாமே கஷ்டப்பட்டு செய்யறோம். இன்னைக்கு இஃப்தார் டைம் இப்ப நெருங்கி இருக்கும் நாட்டுல. அப்ப நாங்க இந்த இஃப்தார் நேரம் வரைக்கும் இன்னைக்கு சஹர் செஞ்சதுல இருந்து ஹலாலான எவ்வளவோ விஷயங்களை தவிர்ந்திருக்கும். ஹராமான விஷயங்கள் எதுக்கு முன்னுக்கு செஞ்சிருந்தாலும் கூட அதை இப்ப நாங்க தவிர்ந்திருக்கோம். இப்படி நிறைய விஷயங்களை நாங்க இழக்கும், அல்லாஹுக்காக தியாகம் செய்யறோம், இதெல்லாம் செய்யறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நாங்க சொர்க்கத்தை அடைகிறதுதான், அல்லாஹனுடைய திருப்தி அடைகிறதுதான். இப்ப கேள்வி என்னன்னா, நாங்க இந்த எண்ணத்தோட கூடுதலான அமல் செய்யறதாலேயோ, பாவங்களை தவிர்ந்து கொள்றதாலேயோ, அல்லது வேற வேற கஷ்டங்களின் போது பொறுமை காக்கிறதாலேயோ நாங்க சொர்க்கத்தை அடைஞ்சிட இயலுமா? எல்லாருமே அப்படி இந்த உலகத்துல நன்மைகள் செய்யறாங்க, அவங்க எல்லாருமே பெற்று இயலுமான்னு கேட்டா அதுக்கான விட இல்லைங்கிறதுதான். ஏன்னு சொன்னா, அல்லாஹு தாலா சூரா கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்துல ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். நீங்க எடுத்து பார்க்கலாம். சூரா கஹ்ஃப்னா 18வது அத்தியாயம். அதுல 103வது வசனத்துல இருந்து நீங்க படிக்க தொடங்கினீங்கன்னா அல்லாஹ் தாலா சொல்றான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா. செயல்களால நஷ்டப்பட்டு போனவங்களை நபியே நீங்க சொல்லி கொடுங்க. அந்த கருத்துல அல்லாஹ் தாலா சொல்லிட்டு, அவங்க யாருன்னு கேட்டா, அல்லதீன பல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்துல அவங்களோட முயற்சி, அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே சும்மா ஒண்ணுமே இல்லாம போயிட்டது. ஆனா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அவங்க நல்லதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதை வாசிக்கவும் மேலும். அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அவங்க இந்த உலகத்துல செஞ்ச எல்லாமே முயற்சிகள் எல்லாமே அநியாயமா போகுது. ஏன்? அவங்க நல்லாதான் செய்யறோம், நம்ம நல்லதுதான் செய்யறோம், கஷ்டப்படுறோம் இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டா, உலாயிகல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாஇஹி. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை, ஆயத்துகளை நிராகரித்து, அவனை சந்திக்கிறத நிராகரித்து, இப்படியான குஃபுரோட நிராகரிப்போட வாழக்கூடியவர்கள், அவங்களோட அமல்கள் அழியும், இப்படியான விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்றான். எனவே இதனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டா, நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க தான், நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க இந்த உலகத்துல. ஆனா அதெல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டா இல்லை. அப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படுறதாக இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தாலா சொல்றான், அந்த வசனங்களின் தொடர்ச்சியிலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன சொல்றான், இவ்வளவு நேரமும் அல்லாஹு தாலா மேலே கஷ்டப்பட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சும் இந்த உலகத்துல எல்லாமே அநியாயமா போன அந்த மனிதர்களை பத்தி சொல்லிட்டு அல்லாஹு தாலா அதன் தொடர்ச்சியில சொல்லும் பொழுது எப்படி சொல்றான், நிச்சயமாக ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் அவர்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவங்களுக்கு ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கம் இருக்குது. அதே மாதிரி காலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா, அவர்களுக்கு அங்க நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, நாங்க இந்த உலகத்துல எவ்வளவுதான் நல்லவைகள் செய்தாலும் நான் ஈமான் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால், முதலாவது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்துல ஈமான் இல்லாத காஃபிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். குஃப்ருக்கு எதிர்ப்பதம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் உலகம் ஈமான், ஈமானுக்கு எதிர்ப்பதம் குஃபுர். அதாவது
அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுதல், நிராகரித்தல் என்கிறது. அப்ப இந்த ஈமான் இல்லாத பட்சத்துல இந்த உலகத்துல எவ்வளவு நலவுகள் செய்த போதிலும் இப்ப அந்த நன்மைகள் எல்லாமே பெருமானமற்றவை. எனவே ஈமான் கொண்ட பிறகு நாங்கள் செய்கின்ற சாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய அல் அமாலு சாலிஹா நல்ல அமல்கள் தான் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப நாங்க முதலாவது கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டா, ஈமானுடைய விடயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். நீங்க இந்த ரமலான் சம்பந்தமான நிறைய ஹதீசுகள் பள்ளியில பயான்கள் ரேடியோல அப்படி கேட்டிருப்பீங்க. மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி. மன் காம ரமலான், யார் ரமலானிலே ஈமானோடும் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு என்னென்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க அந்த ஹதீசுகள்ல கேட்டிருப்பீங்க. எனவே ஈமானின் பிறகுதான் எல்லாமே பெருமதி ஆகுது. ஈமான் இல்லாத பட்சத்தில் அவை எல்லாமே எந்த பெருமானமும் அற்றவையாக மாறி போகிறது என்கிற விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றான். இப்ப நாங்க ஈமான் கொண்டிருக்கோம், நாங்க அதுக்கு பின்னால அது என்னங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க நல்லமல்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு சொர்க்கத்தை எதிர்பார்த்து இருந்தும் ஈமான் இல்லைண்டா பிரயோசனம் இல்லை. சரி, ஈமானும் கொண்டாச்சு. இப்ப நாங்க செய்யற அமல்களில் அது அல்லாஹுக்கு என்று மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹுக்கு யாரையும் எதனையும் இணையாக்காமல் நாங்க இருக்கோம். எப்படி? யாரையும் எதனையும் நாங்கள் அல்லாஹுக்கு இணையாக்காமல், அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஷிர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஷிர்க் நாங்க செஞ்சிடக்கூடாது. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பயணத்துல இருந்தேன். இப்படி ஒரு கழுதையில நபி அவங்கள முன்னுக்கு இருக்க, நானும் பின்னுக்கு இருந்து இப்படி போனோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, முஆதே, அல்லாஹுவின் அடியார்கள் மீது அல்லாஹுக்குள்ள உரிமை என்னென்றும் அல்லாஹுவின் மீது அவனுடைய அடியார்களுக்குள்ள உரிமை என்னவென்றும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவர் தெரியாது, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்ன உடனே நபி அவங்க சொல்லி கொடுக்காங்க, அல்லாஹுவினுடைய அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்கள் அவனை மட்டும்தான் வணங்கணும். அவர்கள் அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு யாரையுமே இணையாக ஆக்கிவிடக் கூடாது. இப்படிங்கிற விஷயம். இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது எதிர்பார்க்கிற விதியாக்கி இருக்கிற அல்லாஹுக்கான ஒரு உரிமை. அதே மாதிரி இப்படி அல்லாஹுக்கு யாரெல்லாம் எந்தவித இணையும் இல்லாமல் ஷிர்க்கும் செய்யாமல் இருக்காங்களே, அப்படியா நாட்களை அல்லாஹு தாலா தண்டிக்கவும் கூடாது. அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். இது அல்லாஹு தாலா அடியார்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை. அவங்க ஷிர்க் செய்யலன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு வசனத்துல நாங்க குர்ஆன் வசனத்துல பார்க்க முடியும். இதுவும் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹு தாலா ஷிர்க் செய்யப்படாத மற்ற விஷயங்கள், ஷிர்க் இல்லாமலுக்கு வேற பாவங்கள் ஒருத்தர் செஞ்சிட்டார், இப்படியான கட்டத்துல அவர் தௌபா செய்ய மறந்துட்டாரு அல்லது தௌபா செய்யாத மரணம் அவருக்கு நிகழ்ந்துட்டுது, இப்படியான நிலைமையில இருந்தாலும் கூட அவங்க ஷிர்க் செய்யல, வேற பாவங்கள் செஞ்சிருக்காருன்ற பட்சத்துல அல்லாஹு தாலா அவர் தௌபா செய்யாமலே அவரை நினைத்தால் மன்னிப்பான். ஆனா ஒருத்தர் ஷிர்க் செஞ்சிட்டாரு, அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார். இணை வைக்கிறேன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எவையெல்லாம் அல்லாஹுக்கான இபாதத் வணக்க வழிபாடுகள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குதோ அந்த இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல நாங்க இன்னொருத்தரை கூட்டாக்குறது. அல்லாஹ் கிட்ட அல்லாஹுக்கு தான் நாம தொழணும், இன்னொருத்தருக்காக தொழுகிறோம். அல்லாஹ்க்கு தான் சுஜூது செய்யணும், இன்னொருத்தருக்கு நாங்க சுஜூது செஞ்சிடுறோம்.
அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், இன்னொருத்தட்ட துவா கேட்கிறோம். அல்லாஹுக்கு அறுத்து பலியிடணும், நாங்க இன்னொருத்தருக்காக அறுத்து பலியிட்டுடுறோம். இப்படியான நிறைய விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் பிற்பட்ட பகுதியில அதெல்லாம் பார்ப்போம். இப்படி ஒரு இபாதத்தை ஒருத்தர் செஞ்சிடுற நேரம் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய அந்த விஷயம் இன்னொருத்தருக்காக செய்யப்படுற நேரம் இது ஷிர்கா மாறுது. இது சுருக்கமான ஒரு அறிமுகம். இப்ப இந்த நேரத்துலதான் அல்லாஹு தாலா இப்படி ஷிர்கு செஞ்சொருத்தர் மரணத்துக்கு முன்னுக்கு அதற்கான தௌபாவை அல்லாஹ் கிட்ட பெறவில்லை. தௌபாவை அல்லாஹ் கிட்ட ஒரு பெறவில்லை, மரணம் வந்துட்டுது. மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்யப்படாமல் தான் செய்த ஷிர்க்குக்காக, இணை வைப்புக்காக எந்தவித தௌபாவும் இல்லாமல் அவர் மரணித்து விட்டார் என்றால், பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து திருந்தி மீள வராத நிலையில் அவர் மரணிச்சிட்டாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு நரகம்தான். அல்லாஹ் ஒரு பொழுதுமே மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்றேன். எனவே நாங்க இந்த உலகத்துல படுற கஷ்டங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ற சிரமங்கள், அதே போல நாங்க கஷ்டப்பட்டு செய்யற நல்லமல்கள், அவற்றின் போதான நாம் காட்கின்ற பொறுமைகள், இவை எல்லாவற்றினுடைய நோக்கமும் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நாங்க அடையிறதாக இருந்தால் நாங்க எங்களோட அமல்களோட நல்லமல்களோட தவிர்ந்து கொள்ற பாவங்களோட சேர்த்து நாங்க கவனிக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள், நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும். அதே நேரம் அல்லாஹுக்கு எந்த ஷிர்க்கும் செய்யாத நிலையில நாங்க வாழணும். இது தவிர்த்தும் நிறைய விஷயங்கள் உண்டு. நாங்க இந்த விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். எனவே இந்த அடிப்படை விஷயத்தை நாங்க விளங்கிட்டு இப்ப என்ன செய்யறோம்னு கேட்டா, இப்ப ஈமான் கட்டாயம் வேணும் அப்படி சொன்னோமே, இப்ப ஈமான் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன என்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நாங்க போக போறோம். இப்ப நீங்க எல்லாரும் உண்மையிலேயே இருக்கிறீங்களா அல்லது வேற வேலைகள்ல ஈடுபட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தா சும்மா திரும்பவும் ஒரு ரீஃப்ரெஷுக்காக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி தாங்க சேட்ல சரி, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சரி, இப்ப நாங்க ஒரு அடிப்படை புரிதலோட ஈமான் என்றா என்னங்கிற ஒரு பயணத்துக்குள்ள நுழையிறோம். இப்ப ஈமான் என்றா என்னன்னு கேட்டா, எங்களோட உள்ளத்தால நாங்க உறுதியாக நம்பணும். என்னத்தை நம்பணும்னு கேட்டா அது எங்களுக்கு பின்னால சொல்ல போறோம். அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம சொல்றோம். அந்த சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க உள்ளத்தால நம்பி நாவினால மொழியணும். பேச முடியுமானவங்க நாவினால அதை மொழியணும். அதன் பிறகு இதோடையே நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன் இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. அதை எங்களோட செயல்களால நாங்க நிரூபிக்கணும். ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடையலுமான்னு கேட்டா இல்ல. நாங்க விசுவாசம் கொண்டதுக்கான அடையாளத்தை உள்ளத்தால எங்களோட உள் மனசால நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அதை லேசு சும்மா நோமலா சாட்டு போக்கு அப்படின்னு இல்லை, உறுதியான நம்பிக்கையாக அது இருக்கணும். நாவினாலையும் மொழியணும். எங்களோட செயல்களால அதை நாங்க நாளாந்த நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஈமான் கொண்டவன். அது யாருக்கு நிரூபிக்கிறதுன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு நிரூபிக்கிறது. எனவே இதுதான் இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் அப்படின்னு சொல்லி நாங்க லேசா விளங்கலாம். சரி, இப்ப நான் சொன்னேனே, இப்ப அந்த ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, சின்ன வயசுல இருந்தே நாங்க இது பாடமாக்கியிருப்போம். ஆனா பெரும்பாலான ஆட்களுக்கு அது மறந்து போயிருக்கு. தேவை என்று வார நேரம் மார்க்ஸுக்காக சில நேரம் படிச்சிருப்போம். ஆனா அது வாழ்க்கையில பெரும்பாலான மனிதர்களுக்கு மறந்து போறது, நடைமுறையில இல்லாம போறது. முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட
அவங்களோட சபையில இருக்கிற நேரம் இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்காங்க. என்னன்னு கேட்டா, ஒரு தடவை ஒரு மனிதர் ஒருத்தர் வாராரு அவங்களோட சபைக்கு. இது பிரபல்யமான ஒரு ஹதீஸ், நபி மொழி ஒன்று. ஒருத்தர் அவர் இது நான் இந்த இடத்துல அது எல்லாமே போட இல்லை, தேவையான பகுதியை மட்டும் போட்டீங்க. நான் ஒரு தெளிவுக்காக அதை சொல்றேன். அப்ப ஒருத்தர் சஹாபாக்கள் இருக்கிற சபையில நபி அவங்கள்ட்ட வாராரு. ஆனா அவ்வளவு அழகான தோற்றத்துல இப்பதான் புறப்பட்டு வார ஒரு அளவுல ஒரு வாராரு பார்த்தா. ஆனா உண்மைக்குமே பாலைவனத்துல தூரத்துல இருந்து பயணம் செய்திருந்தா எப்படி இருக்கும்ங்கிறது அது சம்பந்தமான அறிவுள்ளவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த ஒரு பயண கலைப்பு மாதிரியோ அடையாளமோ இல்லாம ஒருத்தர் வாராரு. நபி அவங்கள்ட்ட காலுக்கு முன்னால இருந்து காலோட காலை ஒட்டி இருந்து அமர்ந்து சில விஷயங்கள் அவரு கேட்காரு. நபி அவங்க சொல்றாங்க. இவர் நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சஹாபாக்களும் பெரிய ஆச்சரியம். வாரார் ஒருத்தர், நபி அவங்கள்ட்ட கேட்கார். அவரே கேட்டுட்டு நபி அவங்க பதில் சொன்ன பிறகு அவரே நீங்க உண்மைதான் சொல்லிட்டீங்கன்னு நபிக்கே அவர் சொல்றாருன்னா யாரு இவரு? அப்ப யாருன்னு பார்த்தா அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதுகளை கதைச்சி கேள்வி கேட்டு சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருந்த ஒரு சந்தர்ப்பம். இப்ப அந்த நேரத்துல அவர் கேட்ட சில கேள்விகள் உண்டு. அதுல ஒரு கேள்விதான் ஈமான் என்றா என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கார். யா முஹம்மத் மல் ஈமான் அப்படின்னு ஈமான் என்றா என்னன்னு கேட்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன் துக்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹுவை நம்புதல், அவனுடைய மலக்குமார்களை நம்புதல், வருசுலிஹி அவனுடைய தூதர்களை நம்புதல், வகுத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்புதல், வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை நம்புதல், வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி அவனுடைய விதியை நம்புதல், நலவோ கெடுதியோ எல்லாம் அல்லாஹ்வின் விதியில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்கிற விஷயத்தை நம்புற. இதுதான் ஈமான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த அடிப்படை அம்சங்களை ஒருத்தர் விசுவாசம் கொண்டு நம்பி அதை உறுதியாக நம்பி இதுகளையெல்லாம் அவர் மொழிந்து அவர் வாழ்வில் அமுல்படுத்தும் பொழுதுதான் ஈமானோடு இருக்கிறார். உண்மையிலேயே எங்களோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குதுங்கிற விஷயம் இந்த சமன்பாடுகள் நான் சொன்ன இந்த இந்த நிபந்தனைகளுக்குள்ளால எங்களோட வாழ்க்கையை நாங்க வச்சு பார்க்க விளங்கும். உண்மையிலேயே இந்த 6 விஷயமும் மனனமே செய்யாத நிலைமையில நான் இருக்கிறேனா அல்லது இதை அமுல்படுத்துற அளவுல பெரிய இடத்துல நான் இருக்கிறேனாங்கிறது. எனவே இந்த ஒவ்வொன்றும் தனித்தனி பகுதி. அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா அல்லாஹ் யாருன்னு தெரியாம நாங்க நம்ப இயலாது. அப்ப அல்லாஹ்வினுடைய தௌஹீத் சார்ந்த விடயங்கள், உலூஹியா, ருபூபியா, அஸ்மா வ சிஃபாத், அவனுடைய பெயர்கள் பண்புகள், இது சம்பந்தமான தெளிவான விடயங்கள். அதே போல அவனுடைய மலக்குமார்கள், அவங்க யாரு, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க, அவங்களோட பொறுப்புகள் என்ன, அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி அவனுடைய வேதங்களை நம்புறேன்னு சொன்னா இந்த உலகத்துல இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வேதம் குர்ஆன், கடைசி வேதம். இதுக்கு பின்னால் ஒரு வேதம் இல்லை. இதுக்கு முன்னால வந்த வேதங்கள் என்ன, ஏடுகள் என்ன, இப்படியான விஷயங்களை நம்புறது, அதை தேர்றது, படிக்கணும். படிக்காமலுக்கு அதை தெரியாமலுக்கு நாங்க எதையுமே நம்ப இயலாது. ஒன்றை தெரியாமல் நம்புதல்ங்கிறது என்ன, அது இருக்குதா இல்லையாண்டே தெரியா, ஆனா அது இருக்குதுன்னு நம்புறேன். ஆனா நான் அதை இருக்கதா, அது எப்படி, அதை பற்றிய விஷயங்கள் எதுவுமே நான் தேடலைன்னா அது எப்படி உண்மையான ஒரு நம்பிக்கையாக ஆகும்? எனவே நாங்க எது சம்பந்தமாகவும் குர்ஆன் எங்களுக்கு இந்த மார்க்கம் ஹதீஸ் எல்லாம் என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, கண்மூடித்தனமாக இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அறிவோட தான் இதெல்லாம் செய்வாங்க. எனவே நாங்க இந்த ஈமான் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதை தாண்டி நாங்க போக இயலாது. எங்களால முடிந்த அளவு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அது அதனுடைய வரையறைக்கு உட்பட்டு முடியுமான அளவு இது சம்பந்தமாக நாங்க தேடணும், படிக்கணும், அந்த அறிவோடு நாங்க நம்பணும். அதே மாதிரி தான் ஏனைய விஷயங்களையும் நாம பார்க்கிறோம். இப்படி இந்த விடயங்களை ஈமான் கொண்டுதான் எங்களுடைய அமல்கள் நடக்கணும். சரி, இப்ப இந்த ஈமான் இல்லாமலுக்கு
எங்களுடைய எதுவுமே பயனற்றது என்கிற விஷயத்தை நாங்க உறுதியாக எடுத்துக்கொள்வோம். இப்ப ஈமான் கொள்ளணுமெண்டா எடுத்தெடுப்புலயே அவர் ஈமான எடுத்துக்கொள்ள இயலுமான்னு கேட்டா இல்ல. அவர் அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்க எல்லாருமே ஏதோ முஸ்லிம் வீட்டுல பிறந்ததால, முஸ்லிம் சூழல்ல வளர்ந்ததால நானும் முஸ்லிம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நான் இஸ்லாத்தை ஏத்திருக்கேனா ஏண்டா எங்கட சமூகத்துல நிறைய பேருக்கு இஸ்லாம்டா என்னண்டே தெரியா, ஆனா இஸ்லாம்ல நினைச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. எனவே இஸ்லாம்டா என்ன அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வாரோம். ஈமான் இஸ்லாத்துக்கு பின்னாலதான். அதாவது இஸ்லாம் ஒருத்தருக்கு கிடைச்ச பிறகுதான் அவரால் ஈமான் கொள்ள முடியும். எனவே இப்ப இஸ்லாம்டா என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சு கொள்ள போனோம்னு சொன்னா, இலகுவாக சொல்றது என்னன்னா, இஸ்லாம்ங்கிறது ஒரு ஓரிரை கொள்கையை, அதுதான் நம்ம தௌஹீதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு வெளியில உள்ள மதங்கள், சமயங்கள், கோட்பாடுகள் இவை எல்லாத்துலயும் இருக்கிறது என்னன்னு கேட்டா ஓரிரை கொள்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஷுவரா சொல்லலாம். ஏன்னா இதுல நிறைய சிக்கல்கள், பல தெய்வ வழிபாடுகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தனித்துவம் பெறுது இஸ்லாம். அங்க ஓரிரை கொள்கை இருக்கும். ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட நாம சொல்லுவோமே இஸ்லாம்டா சாந்தி, சமாதானம், இப்படி சமாதானமான இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல். இஸ்லாம்டா கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், இந்த கருத்துக்களையே தரும். எனவே இப்படி கீழ்ப்படிதலை வலியுறுத்துகின்ற ஒரு வாழ்வியல் நெறிதான் இஸ்லாம். வாழ்வியல் நெறி அப்படிங்கிற நேரம் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்களுக்கான ஒரு மார்க்கம், ஒரு பாதை அப்படின்றது. ஏன்னு சொன்னா, குர்ஆன் எங்களுக்கு சில இடங்கள்ல சொல்லித்தரும். அதுல ஒன்றுதான் வமை எபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன் பலன் யுகுபலமின். யார் இஸ்லாத்தை விடுத்து பிற ஒன்றை மார்க்கமாக எடுத்து கொள்கிறாரோ அவருக்கு எந்தவித ஏற்றுக்கொள்ளலும் இல்லை. அல்லாஹு தாலா அவர்கிட்ட இருந்து அதை கபூல் செய்யவே மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவர் மறுமையில நஷ்டவாளிதான் என்கிற விஷயத்த அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். எனவே எங்களுடைய இஸ்லாம்ங்கிறது நாங்க எப்படி பார்த்துட்டோம்னு கேட்டா, இபாதத்துகள் இந்த வார நேரம் நான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேன், பள்ளிக்குள்ள போனா இஸ்லாம் இப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனா இஸ்லாம் ஒரு சமய அனுஷ்டானங்களோடு மாத்திரம் உட்பட்ட, அதோடு மட்டும் சுருக்கப்பட்ட ஒன்றல்ல. அது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையான அவனுக்கு தேவையான சகல வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறி. எனவே எங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் இந்த இஸ்லாம் இருக்கணும். அதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தருக்கான அடையாளம். இப்ப முன்பிருந்த சமுதாயங்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சில விஷயங்களை எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அல்லது எதிரான என்று அவர்கள் புரிந்த சில விஷயங்களை தவிர்ந்து கொள்வாங்க. இதையெல்லாம் எங்களுக்கு அல்லாஹு தாலா விருப்பமானவைகளாக பார்க்கல. இப்ப நாங்க உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். அதாவது யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ, அதாவது ஹிதாயத்தை, நேர் வழியை நாடுகிறானோ, இஸ்லாத்திற்காக அவரது உள்ளத்தை விரிவுபடுத்துவான். இஸ்லாத்தை அவருக்கு எடுக்கிறது லேசா இருக்கும். ஏன்னா நம்ம இஸ்லாம் என்னன்னு பார்த்திருக்கிறோம், இஸ்லாம் வெறுமனே ஏடுகளில், புத்தகங்களில், வெறுமனே கற்பனைகளில் இருக்கின்ற ஒரு விடயம் அல்ல. அது வாழ்க்கை நெறி. வாழ்க்கையில அது செயல் வடிவம் பெறணும். அப்ப வாழ்க்கையில செயல் வடிவம் பெறணும்டா அது எங்களோட வாழ்க்கையில உண்மையாகவே இருக்கும்.
இல்லாத கட்டத்துல அது வந்து எந்த பிரயோசனமும் அற்றதாகத்தான் மாறி போகுது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்றான், இஸ்லாத்தை அவருக்கு எடுத்துக்கொள்றது லேசு இந்த அளவுல அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவான். ஒமை யுரிது ஐ யுதில்லஹு, யாரை அல்லாஹ் தஆலா நெறி பிறல நாடுகிறானோ, வழிகட்டு போக விடுகிறானோ, யஜ்அல் சதரஹு தய்யிகன் ஹரஜா, அவருடைய உள்ளத்தை கடின சித்தம் உள்ளதாக கஷ்டமான ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். கஅன்னமா யஸ்ஸஅது ஃபிஸ்ஸமா, வானத்துல ஏறுற நேரம் எப்படி இருக்குமோ அது போல. பழைய காலங்கள்ல இதுக்கான தஃப்சீர், வானத்துல ஏறுறது கஷ்டம் எப்படியோ அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது. ஆனா இந்த காலத்துல இப்ப மேலுக்கு போறாங்க, ஆனா போற நேரங்கள்ல மூச்சு முட்டும், சுவாசம் சிக்கல். அப்ப இத வந்து இப்பய கால தஃப்சீருடைய அறிஞர்கள் இதுக்கு சொல்ற விளக்கம், எப்படி மேலுக்கு போக போக எங்களுக்கு சுவாசம் சிக்கலாகுதோ, மூச்சு விடுறது கஷ்டமாகுதோ, அந்த அளவுக்கு இஸ்லாம்னு சொன்னா அவரால தாங்க இயலாம இருக்கு. ஆனா நாங்க முஸ்லிம் சுத்தி திரியிற நிறைய பேரை சமூகத்துல பாக்குறோம். இப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து வெறுமனே படிக்கிறதுக்கு அல்லது தேவையான பொழுதுகளில் அடையாளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு கருவியாகத்தான் பார்க்காங்க. அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாக்கியமாக இது வாழ்க்கை நெறியாக பார்க்கக்கூடியவர்கள் இப்படி இருக்க முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியுமே அது இஸ்லாத்திற்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கிறான். அப்ப நாங்க வந்து சில சில தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி, சில சித்தாந்தங்களை மனிதர்கள் ஏற்று செயற்படுற மாதிரி, இதுவும் ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல விஷயங்கள் அங்க சொல்லுது அப்படின்றதுக்காக நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இயலுமான்னு கேட்டா, வெளியில இருந்து வார ஒருத்தருக்கு அதுல நல்லது மாதிரி படலாம். ஆனா இஸ்லாத்துடைய நோக்கம் அது அல்ல. முழு வாழ்வுக்கும் அது வழிகாட்டுகிறது. எனவேதான் நாங்க வந்து இந்த இஸ்லாத்தை எப்படி பார்க்கணும், எனக்கு வழிகாட்டி இந்த இஸ்லாம், எனக்கு வழிகாட்டி இந்த இஸ்லாம். நான் எந்த விஷயத்தை செய்ய போறதாக இருந்தாலும் இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது, இஸ்லாத்துல என்னென்ன நடைமுறை இருக்கு, ஹதீஸ்ல குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது, நம்ம இவங்களோட வாழ்க்கை எங்களுக்கு இப்படி முன்மாதிரியா இருக்குது, எனவே நம்ம இப்படி செய்வோம் என்று நாங்க இஸ்லாத்துல இருந்து இருக்கோம். அதே மாதிரி நாங்க வந்து ஒரு விஷயத்தை செய்ய போறோம், இதுல இஸ்லாத்துக்கு ஏதும் முரண் இருக்குதான்னு பார்த்தா, ஓ இந்த விஷயம் முரணாக இருக்குது, அப்ப நாங்க இதை தாழ்ந்து கொள்ளும். நான் அதையும் தாண்டி இஸ்லாம் முரண் என்று சொன்ன பிறகும் நான் அதை செய்யறேன் அப்படின்னு கேட்டா, சில நேரம் அதை நான் நல்லது என்று நினைச்சுக்கிட்டு செய்ய முற்படுவேன், அல்லது இதுதான் கதி என்று நான் செய்ய முற்படுவேன். அந்த நேரத்திலேயும் இஸ்லாம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை, அதை மறுக்கிறது எனும் பொழுது நான் அதை செய்யறனாக இருந்தா அல்லாஹினுடைய பார்வையில நான் இஸ்லாத்தை விடுத்து பிற ஒன்றை என்னுடைய வாழ்வியல் நெறியாக போக்காக அந்த நேரத்துல நான் எடுக்கேன். முழுமையாக எடுக்காட்டியும் நான் ஒரு தேவைக்காக அந்த நேரத்துல எடுக்கேன். எனக்கு தேவை இஸ்லாத்துக்கு முரணா இருந்தாலும் என்கிற நேரத்துல நான் அதை அந்த நேரத்துல இஸ்லாத்தினுடைய கட்டளை நான் நிராகரிக்கிறேன். எனவே அல்லாஹினுடைய பார்வையில நாங்க கோபத்துக்குள்ளானவர்களாக மாறக்கூடும். எனவேதான் நாங்க இந்த இஸ்லாத்தை இப்படியான ஒரு பரந்துபட்ட ஒரு வாழ்வியல் நெறியாக நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த எண்ணத்தோட நாங்க உண்மையிலேயே இதுக்கு முன்னுக்கு இருந்திருந்தோம்னா ஓகே. அப்படி இல்லை, நாங்க வந்து சும்மா நோமலா ஏதோ எல்லாம் நடக்குது, முஸ்லிம் சூழல் நாங்க நம்பினத்தால இது நடந்துட்டு போகுதுன்னு நான் போறனாக இருந்தா, நான் வேலைக்கு போற இடங்கள், நான் படிக்க போற இடங்கள், நான் விளையாட போற இடங்கள், நான் சுற்றுலா போற இடங்கள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடுகள், இந்த சூழல்ல எது எனக்கு லேசுண்டு படுதோ அது இஸ்லாம் இல்லையா, இரண்டாவது என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் சேர்ந்து போக இயலுமா இருக்குது, நான் இதை விட்டா என்ன நண்பர்கள், சகோதரர்கள், குடும்பங்கள், ஊரு, சமூகம் என்ன தனியா பார்த்துடும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும். அந்த நேரங்கள்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் எந்த விருப்பத்துக்கு அது இஸ்லாத்துக்கு உள்ள இருக்கிறதாக இருந்தா பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை நான் செய்யறதாக இருந்தால் உண்மையிலேயே நான் என்ன செய்யறேன், இஸ்லாத்தை நான்
100க்கு 100% ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில மனப்பான்மையில நான் இல்லைங்கிற விஷயம்தான் நாங்க தெளிவாக தெரியுது. எனவே இப்ப நாங்க இஸ்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலா பாத்திக்கோம். இப்ப நாங்க இப்ப ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வரப்போறார், இவர் என்ன செய்யணும்? இஸ்லாத்தை தெரிஞ்சிருக்கார். இப்ப நாங்க பார்க்கோமே, இப்ப நாங்க எங்களை முஸ்லிம்னு நம்பிட்டு இருக்கோம், முஸ்லிம் இல்லைன்னு சில பேரை நாங்க நம்பிட்டு இருப்போம். அப்படியான ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறாருன்னா முதலாவது அவர் என்ன செய்யணும்? இந்த களிமா என்கின்ற அந்த ஒன்றை அவர் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும், இஸ்லாத்தின் கடமைகள் 5. அந்த இஸ்லாத்தின் கடமைகள் 5ங்கிற விஷயம் எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். அதுல ஒன்றுதான் முதலாவது, நாங்க அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரியவன் யாருமே இல்லை என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நாங்க சாட்சி பகர்றது. அத நாங்க அடுத்ததாக 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகையை நிலைநாட்டுறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்யறது, ரமலான்ல நோன்பு நோக்கிறது. சில இடங்கள்ல கடைசி 2னுடைய வரிசை ஒழுங்கும் மாறி வரும். சரி, நம்ம இதுல இருக்கிற வரிசை முறைப்படியை பார்த்தாலும் கூட ரமலான் மாதத்துல இப்பொழுது நம்ம இஸ்லாத்தினுடைய கடமைகள் இடத்தால நோன்பு நோற்றிக்கும். அதற்கு ஏதுவான வயதை அடைந்த விலக்களிக்கப்படாத நிலைமையில உள்ளவர்கள் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். அதே மாதிரி ஹஜ்ஜி செய்யற விஷயமும் பார்த்தோம்னா அதுக்கும் இஸ்லாம் சில நிபந்தனைகளை வச்சிருக்கு. அதாவது அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் அதை செய்யணும். அந்த ஹஜ்ஜிக்கும் சில நிபந்தனைகள், வசதி, அவருடைய போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள், அவருடைய உடற்பலம், இப்படியான எல்லாவற்றையும் வைத்து நாம் பார்க்கணும். அதே மாதிரி ஜகாத், அவருக்கு தேவையான அந்த பொருளாதார அளவு, கால நிர்ணயம், இதெல்லாமே சரியாக அமையும் பொழுது அவருக்கான ஜகாத் கடமையாகும். தொழுகை பார்த்தா பருவ வயசு அடைஞ்சிட்டாலே அவருக்கு பொதுவாகவே ஆண் பெண் அவருக்கான தவிர்க்க வேண்டிய காலங்கள் தவிர்த்து எல்லா வகையிலுமே அவர் தொழுகையை நிறைவேற்றும். இது பெரியதொரு கடமை, யாருமே சாட்டுப்போக்கு சொல்ல முடியாது. யுத்த காலத்திலும் கூட செய்யப்பட்ட ஒரு அமல் இந்த தொழுகை. இதுக்கும் மேலால இருக்கிறது தான் களிமா. இப்ப இந்த களிமா என்று சொல்லி நம்ம சின்ன வயசுலயே தெரிஞ்சிருப்போம். இப்ப இந்த களிமா அப்படிங்கிறது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் அடிப்படை. இப்ப இந்த களிமாவை சில நேரம் நிறைய பேரு நிறைய மாதிரி புரிஞ்சிருப்போம். இப்ப நாங்க முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நிலைமையில இருக்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்தீங்க. அவர் என்ன செய்யணும்? களிமாவை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நாங்களும் உண்மையிலேயே முஸ்லிம் அப்படின்னா நம்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த களிமாவை இந்த புரிதலோட நாங்க எடுத்திருக்கோமாங்கிற கேள்வியோட தான் நாங்க இப்ப இந்த கட்டத்துக்குள்ள போக போறோம். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பகுதியை மட்டும் எடுத்தோம்னா இதுல நாங்க ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டா, லா இலாஹ, இலாஹ்ன்னா வணக்கத்திற்கு உரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வணக்கத்திற்கு உரியவன், வணங்க தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டோம். அப்ப நான் முதலாவதை நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த உலகத்துல வணங்கப்படுவதற்கு தகுதியானது யாருமே இல்லை என்கின்ற மறுப்பு கொள்கையை தான் நாங்க முதலாவது எடுப்போம். இந்த உலகத்துல யாருமே வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது என்கிற மறுப்பை எடுத்து எல்லாவற்றையும், இந்த உலகத்துல எதுவெல்லாம் வணங்கப்படுதோ, வணக்கத்திற்குரியது என்று போற்றப்படுகிறதோ, அவை எல்லாத்தையுமே நாங்க ஒதுக்கி தள்ளியாச்சு. ஒதுக்கி தள்ளிட்டு இல்லல்லாஹ் என்கிற கட்டத்துக்குள்ள வார். யாரையுமே வணங்க இயலாங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதுக்கு பிறகு இஸ்லாம் தாரதுதான் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது. விளங்குதானே? இப்ப நாங்க அல்லாஹ்வை வணங்கணும்னு மட்டும் ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல யாரும் வணங்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படை புரிதலோடு தான் இந்த களிமா எங்களுக்குள்ள அமையணும். அது எவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், நல்லவைகளாக இருக்கலாம், சமூகத்தில் போற்றத்தக்கவையாக இருக்கலாம், சமூகத்திற்கு பிரயோசனம் தரக்கூடியவையாக இருக்கலாம்.
ஆண்டாண்டு காலம் தொன்று தொட்டு செய்யப்படுகின்ற நடைமுறை வணக்கங்களாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் அது வைத்து பார்க்கப்பட்டாலும் கூட அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே வணங்கப்பட முடியாது. இந்த விஷயத்துல நாங்க உறுதியாக இருக்கோம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இந்த இபாதத் வணக்கம் என்பது அல்லாஹ்வை தவிர்த்து பிற ஒருத்தருக்கு செய்யப்படும் பொழுது அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷிர்க்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஷிர்க் நடந்தாலே நரகம் உறுதியாகிறது. தௌபா செய்யாம மரணிச்சா எந்த கதையும் இல்லை, நிரந்தர நரகம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம். தௌஹீத்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம், அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தில் வணங்க தகுதியானவன், வணங்கப்பட வேண்டியவன். முடிஞ்சு. இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதி இந்த உம்மத் முஹம்மதியாவுக்கு தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகம், உம்மத், எங்களுக்கு விசேஷமான ஒரு பகுதி தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதி. அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த ரசூல்மார்களுக்கான பெயர்களை கொண்டு அது அமையப்பட்டிருக்கும். இப்ப எங்களுக்கு தரப்பட்டது எங்களோட நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நான் இறுதி நபி. லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானது. முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உரித்தானது. இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் நிறைய பேரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றிருப்பாங்க. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற பகுதியை நிறைய பேரு கேள்விக்குள்ளாக்கிடுவாங்க. அதுதான் என்னன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றோம், நபின்னு சொன்னா எங்களோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நான் ஏற்றிருக்கிறேன். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு தூதுவர் இருப்பார். அவருக்கு கீழாலதான் அவர் இருக்கின்ற அந்த நாட்டுக்குள் வேலை செய்கின்ற அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவருக்கு கீழாலதான் செய்யப்படுவார். அப்படி செய்யப்படுற நேரம் அவரோட கட்டளையின் பேரில் தான் அது எல்லாமே நடக்கும். அந்த தூதுவருக்கு அவருடைய நாட்டிலிருந்து மேலிடத்திலிருந்து கட்டளைகள் வரும். இந்த தூதுவருடைய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் தான் போன போக்கிலே தனக்கு விருப்பமானதிலே ஒருவர் அந்த நாட்டுக்குள் இருக்கிறார் என்றால் அவரை எப்படி அந்த அரசாங்கம் பார்க்கும்? உதாரணத்துக்கு சவுதி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, சவுதியுடைய இலங்கைக்கான தூதுவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப இலங்கையில சவுதியினுடைய தூதுவருக்கு கீழால வேலை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரும் அந்த தூதுவர சொல்ல கேட்டுத்தான் எல்லாமே செய்ய வேண்டும். அவர் அந்த தூதுவருடைய சொல்லை கேட்காமல் அந்த 10 பேரும் விருப்பமான மாதிரி செய்கிறார்கள் என்றால் தூதுவருடைய கோபம் உண்டாகும், அதற்கான தண்டனை கிடைக்கப்பெறும். அந்த தூதுவரை யார் தூதுவராக நியமித்தார்கள்? இந்த உதாரணத்துக்கு சவுதியினுடைய அரசாங்கம் தான். இந்த சவுதியினுடைய அரசாங்கத்தின் பார்வையில் அவர்கள் தூதுவருக்கு கட்டுப்படாதவர்கள். தூதுவருக்கு கட்டுப்படவில்லை என்றாலே அது ஒட்டோவா என்ன செஞ்சிடும், இந்த அரசாங்கத்துக்கு அடிபணியாதவர்கள், எனவே அவர்கள் தண்டனைக்குரிய குற்றத்திற்கு உரியவர்கள் இப்படிங்கிற பார்வையும் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு தலைவர் போட்டிருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் கீழாலையும் எல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஸ்கூல்ல பிரின்சிபல் இருப்பாங்க, இப்படி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு கீழே தான் அவங்க கட்டுப்படணும். ஆக குறைஞ்சது எங்களோட வாழ்க்கையில ஒரு வகுப்பு மானிட்டர்னு சொல்லி போடுவோம். வகுப்பு தலைவர் ஒருத்தரை போட்டா அந்த மாணவர் மாணவிக்கு தான் நாங்க இருக்கிற எல்லாருமே கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி வச்சிருக்கோம். இப்படியான விஷயங்களில் கூட கட்டுப்படுதலை பார்க்கின்ற நாங்க மார்க்க விஷயம் வார நேரம் இதை மறந்து போயிடும். இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பகுதி எங்களுக்கு அதான் சொல்லுது. அல்லாஹுவால இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டவர் தான் எங்கட இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த நபி, இந்த ரசூல் எதனை கொண்டு வந்தாரோ, உங்களுக்கு எதனை தந்தாரோ அதனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதனை தடுத்தாரோ அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனத்துல அல்லாஹு தாலா சொல்ற நேரம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தை தீர்ப்பு செய்த பின்னர் அதிலே அவர்களுக்கு தேர்வு என்கின்ற கதைக்கு இடமில்லை. முஃமினான ஆணும் சரி பெண்ணும் சரி.
அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில், நபிகளாரின் கட்டளையின் பேரில் தான் அது இடம்பெற வேண்டும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து பிற எல்லாமே வணங்கப்படக்கூடாது, தகுதி இல்லை என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதுன். இந்த மனிதன், ஜின், இந்த எல்லா படைப்பினங்களையும் அவன் படைச்சிருக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, ஜின் இனம், மனித இனம், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறதுட நோக்கமே அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்துல நாங்க படைக்கப்பட்டதுல முதன்மையானது, முக்கியமானதுமான நோக்கமே நாங்க அல்லாஹ்வை வணங்கணும். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கான இபாதத் நடக்க வேண்டும். இந்த இபாதத்தை அல்லாஹ் தவிர்த்து பிற யாருக்குமே நடக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நடக்கப்பட வேண்டும். அந்த இபாதத் எப்படி நடக்கணும் என்கிற வழிகாட்டுதல்கள் எல்லாமே இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய இபாதத், அல்லாஹ்வினுடைய தூதராக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையின், வழிகாட்டுதலின் பெயரில் தான் இடம்பெற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு இந்த கலிமாவுக்குள்ள சொல்லிச்சு. இந்த கலிமாவை நான் ஏற்றுக்கொண்ட ஒருத்தர், நான் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதாக இருந்தா, முதலாவது என்ன செய்யணும்? நான் இபாதத் செய்யணும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும். அந்த இபாதத்தை எப்படி செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த விதத்தில் அது செய்யப்பட வேண்டும். இப்ப நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல எத்தனை வருஷம் ஒரு ரசூலாக வாழ்ந்தார்கள், நபியாக வாழ்ந்தார்கள்னு பார்த்தா நீங்க எல்லாருக்குமே தெரியும், 40 வயசுலதான் நபி ஆகுறாங்க. மொத்தம் 63 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப 23 வருஷ காலம்தான் வஹி என்கின்ற இறை செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்படுது. அந்த 23 வருஷ காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவாக இறக்கப்பட்ட வஹி. அதுக்குள்ள சில வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அந்த வகையை நம்ம குர்ஆன் சொல்லுவோம், ஹதீஸ் என்று சொல்லுவோம். ஹதீஸுக்குள்ள சில வகைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். இந்த எல்லா தேவையான விஷயங்களையும் தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அவங்களோட கடைசி ஹஜ்ஜி மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜி மாதிரி தான். நம்ம அதை இறுதியாக அது செஞ்சதோட கொஞ்ச காலத்துல மரணிச்சுட்டாங்கன்றதால நம்ம இறுதி ஹஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டேன் நான் கேட்கிற நேரம், அந்த நேரத்தில் நபி அவங்களுடைய சஹாபாக்கள் எல்லாருமே தெளிவாக எத்தி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் தெளிவாக இறை செய்தியை எத்தி வைத்து விட்டார்கள் இப்படின்னு நம்ம ஒரு முஸ்லிம்ன்றதால நம்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த வஹி தெளிவானது, நம்பிக்கையானது என்று நம்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கையானவங்க, தெளிவானவங்கன்னு நம்புறோம். அவங்களுக்கு கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெளிவானவர்கள், நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செய்தியை கொடுத்து அனுப்பின அல்லாஹு தஆலா தெளிவானவன், நம்பிக்கையானவன் அப்படிங்கிறத நம்புறோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் கொடுத்த கட்டளையை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக இந்த சமூகத்துக்கு தரப்பட்ட இஸ்லாம் என்கின்ற இந்த வஹியால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் தெளிவானது, நம்பிக்கையானது அப்படின்னும் நம்ம நம்புறோமாக இருந்தா, ஒரு இபாதத்தை, ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அல்லது செய்ய போறேன் இந்த கட்டத்துல, அதுக்கு இஸ்லாத்துக்குள்ள, வஹிக்குள்ள எதுவுமே இல்ல அப்படிங்கிற நேரம் நான் ஒரு இபாதத்தை செய்யறேன். என் கலிமாவினுடைய அடிப்படை, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், கலிமாவினுடைய அடிப்படை இபாதத், அது நபியினுடைய கட்டளையின் அந்த வழிகாட்டுதலின் பேரில் நடக்க வேண்டும். ஆனா நான் ஒரு இபாதத்தை செய்யறேன், அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வகையில அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யறேன், இஸ்லாஸா செய்யறேன், யாருக்காகவும் செய்யல. ஆனா அந்த இபாதத்தினுடைய வழிகாட்டுதலை தர வந்த நபி அவர்களினுடைய 23 வருட வாழ்க்கையில் அது இல்லை எனும் பொழுது நான் கலிமாவுல ஒரு பகுதியை மட்டும் எடுக்கிறேன், இன்னொரு பகுதியை விட்டுறேன்.
அப்ப நான் உண்மையிலேயே அல்லாஹினுடைய பார்வையில் இபாதத் செய்தவனா அல்லது நான் பூரண முஸ்லிமான்னு கேட்டா இல்ல. அல்லாவை தவிர்த்து பிற ஒன்றுக்கு நாங்க செய்யற இபாதத்துக்காக அது வேற. அது இந்த லிஸ்டுக்குள்ளேயே நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். களிமாவுக்கு வெளியில ஏறி ஏண்டா அல்லாவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய பகுதிகள்ல தான் நபி அவங்களுடைய வழிகாட்டுதல் முகமது ரசூலுல்லா இருக்க போகுது. அல்லாஹ் தவிர்த்து பிற ஒன்றுக்கு செய்யப்படுகின்ற பகுதிகள்ல இல்ல. அதுக்கு நபி அவங்களோட வழிகாட்டுதலும் இல்லை, அது இஸ்லாத்துக்குள்ளேயும் இல்லைண்டா. இப்ப நபி அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத இபாதத் அல்லாவுக்காக செய்யப்பட்டாலும் நான் களிமாவினுடைய அரைவாசி பகுதியை தூக்கி போட்டேன். எனவே இப்படியான இந்த கட்டத்துக்குள்ளதான் இப்ப நம்ம எங்களோட பாடத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் மெயின் ஏரியாவுக்குள்ள போகிறோம். இப்பதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நிரூபிப்பதற்காக, இந்த உலகத்திலேயே நிலை நிறுத்துவதற்காக, அல்லாஹுவை தவிர பிற எந்த ஒன்றுமே வணங்கப்படக்கூடாது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக வந்தவர்தான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். அல்லாஹுவை தவிர்த்து பிற எல்லாமே வணங்கப்பட்ட அந்த சூழலிலே அவர்கள் பிறக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்களுடைய தூதுத்துவ பணி ஆரம்பிக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பகுதியை முழுமை செய்கிறார்கள். இதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து நபி அவங்களோட பிறப்பு, அவங்க பிறக்கிற நேரம், அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்த நோக்கம் என்னங்கிற கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்காகத்தான் நபி அவங்க வாராங்க. இதுக்கு பிற்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கட்ட வகுப்புகள்ல அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல உங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு, அல்லது ஏதும் உங்களுக்கு சஜஷன் இருக்கு, இதுல சில மாற்றங்கள் செய்யலாம், எங்களுக்கு சவுண்ட் பிரச்சனை இருக்கு, அல்லது வேற ஏதாச்சும் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு இருந்தா நீங்க சட்ல இது எல்லாத்தையும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட நல்ல கொமெண்ட்களை நீங்க சொல்லலாம், அல்லது உங்கள்ட்ட ஏதும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இதுல நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். சரி, ஓகே. ஒருத்தர் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, இன்னொருத்தர் டைம் சிக்கல் சொல்லியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த கட்டாயமா உங்களுடைய இந்த நேர ஒதுக்குதல்கள் எல்லாம் பாராட்டத்தக்கது. அல்லாஹ் தாலா எங்களுடைய இந்த நேரங்களை எல்லாம் கபூல் செய்யணும். உங்களுடைய மீசான்ல நன்மையினுடைய தராசுல இது எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த இதுல மிஸ் ஆயினவங்களுக்கான ரெக்கார்டுகளும் கிடைக்கும். பொதுவாக ரெக்கார்ட் போடப்படும், நீங்க அதை எல்லாரும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக உங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இதோட நம்ம இதை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.